வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாவுக்கு தூக்க மாத்திரையே கொடுக்குறாங்க காஞ்சனா. இந்த பாரு, இதை சாப்பிட்டு நீ தூங்கி கிட, அந்த பூஜையை நீ பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நீ திவ்யாக்கான்னு சொல்லலை. திவ்யாக்கா மேலே அவ்வளோ பாசம் இருக்குன்னா இந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டுடி அப்படின்னு நம்ம மகாவுக்கு கையில் தூக்க மாத்திரையை காஞ்சனா கொடுக்க, இதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இந்த திருவுக்கு பயங்கர சாக்கு. இந்த அளவுக்கு மகா மேலே வெறுப்பு இருக்குல்ல அப்படின்னு காஞ்சனாவில் அடியில் வெளுக்கிறாங்க நம்ம திரு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க இந்த பூஜையை மகா பண்ணிடுவா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சுமங்கலி பூஜையில் நம்ம திருவுக்காக இந்த பூஜையை நடத்தணும் அப்படின்னு நம்ம மகா நினைக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா காஞ்சனா எப்படியும் இவளை இந்த பூஜையை செய்ய விடக்கூடாது அப்படின்னே கங்கணம் கட்டுறாங்க. நம்ம சுமங்கலி பூஜையில் கல்யாணம் ஆகாத இந்த வீட்டில் உள்ள பொண்ணு இந்த சுமங்கலிக்கு பாத பூஜை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா ஏற்கனவே கௌதம கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சி வச்சு வாழறாங்க. இப்போ எப்படியாவது கௌதமை வர வச்சு நான் இந்த பூஜையில் நான் கௌதமை பார்க்கணும், அப்போ தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா நினைக்க நேரம் நம்ம பொண்ணுக்கு நின்று போன கல்யாணம் இனி நல்லபடியாக வேற மாப்பிள்ளையோட நடக்கணும். அதுக்காக கண்டிப்பாக நான் அவளுக்கு அவளை பாத பூஜை செய்ய வைப்பேன் அப்படின்னு வசுந்தரா பாட்டி வேற நம்ம கவிதாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உண்மை தெரியாமல் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர கடப்பு. எப்படியாவது இவ சுமங்கலி பூஜையில் பூஜை செய்வா, இவளே ஒரு வேலைக்காரி, இவளுக்கு பூஜை செய்யறது என்ன கேடு, கண்டிப்பாக அந்த பூஜையை இவ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மகாவுக்கு தூக்க மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பாரு, இதில் நீ பூஜை செய்யக்கூடாது, நீ திவ்யாக்கான்னு அவன் மேலே பாசத்தை கொட்டின மாதிரி இருக்கல, அவள் வாழ்க்கையில் இடைஞ்சலாக வந்துருவியோன்னு எனக்கு அவ்வளோ பெரிய பயம். அந்த பயம் போகணும்னா இந்த தூக்க மாத்திரையை தின்னுக்கிட்டு நீ அப்படியே தூங்கி கிட, இந்த பூஜையில் நீ முழிச்சு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு மகா கையில் அந்த மாத்திரையை தூக்கி கொடுக்கவும் மகா அரண்டு போய் என்னம்மா நான் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ செய்யக்கூடாதுன்னு தானே நான் பேசிகிட்டு இருக்கேன், அது போல நீ எதுக்காக நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு அந்த இடத்துல மகா கிட்ட கடினமாக பேசிட்டு இருக்க காஞ்சனாவை பார்த்து கடுப்பாறாங்க நம்ம திரு. என்ன மகாவுக்கிட்ட இவ்வளோ பெரிய பொறாமை சொல்ல பேசுவீங்களா நீங்கள் அப்படின்னு காஞ்சனாவை கடகடன்னு அப்படியே வெளித்தெடுக்கிறாங்க திரு.